இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க நாம் கவனிப்போம். நாகூம் 1:13. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கின்றார், தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக, உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது யாருடைய நுகம் இருக்கிறது என்று நாம் சிந்திப்போமானால், அந்த காலகட்டத்தில் அசீரியர்கள் இந்த யூதா ஜனத்தை அல்லது இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த யூதா ஜனம் அல்லது இஸ்ரவேல் ஜனம் ஒரு காலகட்டத்தில் எகிப்தியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு ஜனம். ஒரு காலத்தில் 400 வருஷம் எகிப்தியருடைய கைகளிலே இருந்து சேவகம் செய்த ஜனம். அடிமைத்தன வாழ்வு என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியும். இந்த அடிமைத்தன வாழ்வில் இருந்த அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கின அந்த அற்புதமான விடுதலை வரலாறுகளையும் நாம் படித்திருக்கிறோம். அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். 400 வருஷம் அடிமையாயிருந்தார்கள். பிறந்தது அடிமை, வாழ்க்கையை முடித்ததும் அடிமை. அந்த வாழ்க்கைக்கு இடையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் அடிமைத்தன வாழ்வு. இவங்க விருப்பம் இல்லாததெல்லாம் சாப்பிடணும், விருப்பம் இல்லாததெல்லாம் செய்யணும், விரும்புகிறது எதையும் செய்ய முடியாதபடிக்கு இவர்களை ஆண்டு கொண்டிருந்த அந்த எகிப்தியர்கள் இவர்களை வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு இறங்கினார், அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆனால் விடுதலையை பெற்ற இவர்கள், விடுதலையோடு வாழ வேண்டியவர்கள், இப்பொழுது அசீரியர்களுடைய ஆட்சியின் கீழ் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஏறத்தாழ 13 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டுகளாக அசீரியருடைய கைகளில் இருக்கிறார்கள். இங்கு என்னதான் நிலைமை? விருப்பமானதை சாப்பிட முடியாது, விருப்பமானதை பேச முடியாது, விருப்பமான காரியத்தை இவங்க செய்கிறதுக்கும் முடியாது. ஏனென்றால் அசீரியர்கள் அவங்க மேலே ஒரு நுகத்தை, ஒரு பாரத்தை, ஒரு அழுத்தத்தை, ஒரு பணியை அல்லது சில கடமைகளை கொடுக்கிறார்கள். இதை தான் அவங்க செய்யணும். ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறது கேள்வி கேட்டால் விடை தெரியாத பிள்ளைகளாகத்தான், விடை தெரியாத பெரியவர்களாகத்தான், விடை தெரியாத வாலிபர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற நீயும் நானும், ஒருவேளை நீங்களும் நானும் இவ்விதமாய் சிந்திக்கலாம். நானும் இப்படிதான் இருக்கிறேன், விடை தெரியாமல் என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஏன் பிறந்தேன்? நான் நினைச்சது போல நடக்க முடியலையே, நான் விரும்புகிறத பேச முடியலையே, நான் ஆசைப்படுகிறத பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, என்னுடைய விருப்பத்தை சொல்ல முடியலையே, யார்கிட்ட சொல்றதுக்கு, யார்கிட்ட பேசுறதுக்கு, யார்கிட்ட என்னுடைய விருப்பத்தை சொல்றதுக்கு நான் ஒரு அடிமைத்தன வாழ்வுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னொரு புறத்தில் அந்த எகிப்து என்கிற காலவாயிலிருந்து, எகிப்து என்கிற பாவ பிடியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டது என்னதோ உண்மைதான். இப்பொழுது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டு, இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சிறையிருப்பில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரிதான், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நாகூம் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையை இன்று உங்களுக்கு தேவ மனிதனாய் சொல்லுகிறேன். உன்மேல் இருக்கின்ற அவனுடைய நுகத்தை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போட போகின்றார். ஆமென், அல்லேலூயா. உன்மேல் அவனுடைய நுகம் இருக்கின்றது. விடுதலையாக்கப்பட்ட, எகிப்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இவர்கள் மீண்டும் அசீரியருடைய பிடிக்கு போக காரணம் என்ன அப்படின்னு நாம் சிந்திப்போமானால் 2 காரணங்கள் தான். நீங்க முழு வேதாகமத்தையும் ஆழமாய் வாசித்து
ஏன் என்கிற கேள்வியை கேட்டால் இரண்டே இரண்டு காரணம். ஒன்று, ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிய மறுத்தது. இரண்டாவது, ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கும்போது கூட பிசாசு அவர்களுக்கு எதிராக வரும்போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்காத காரியம். ஒன்று, ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால சிறைப்பட்டு போகிறார்கள். இரண்டாவது காரணம், பிசாசு நெருக்கடி கொடுக்கும் போது அவர்கள் பிசாசை கண்டுகொள்ளாமல் அவனுக்கு எதிர்த்து நிற்காமல் இருந்ததுனால ஏற்பட்ட விளைவு. யாக்கோபு சொல்லுகின்றார், வாசிக்க கவனிப்போம். யாக்கோபு 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்க தவறும் போது அவன் நம்மை பிடித்துக் கொள்வான். அழகிய தோட்டம் ஏதேன். ஆதாம் ஏவாளை அங்கே வைக்கின்றார். சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கின்றார். அவர்கள் செய்தது ஒன்று, அந்த அம்மா ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை ஒரு புறத்தில். இன்னொரு புறத்தில் பிசாசு வந்து நிற்கிறான், அவனுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. அவன் நம்மை விட்டு ஓடி போக வேண்டுமானால் எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசுநாதருக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். கேள்வி கணைகளால் இயேசுநாதரை துளைக்கின்றான். இயேசுநாதர் அவனுக்கு அடிபணியவே இல்லை. சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. பல விதங்களில் இயேசுநாதரை வீழ்த்துவதற்கு அவர் முயற்சித்தான். ரொம்ப அவரோடு கூட நெருக்கமாக இருந்த ஷீடன் பேதுரு மூலமாய் கூட தட்டி பார்த்தான். இயேசுநாதருக்குள் நுழைந்து விடலாம், சிறைப்பிடித்து விடலாம் என்று சொல்லி. நோ, அங்கேயும் ஆண்டவர் அவனுக்கு எதிர்த்திருந்து எனக்கு பின்னாக போய் என்று சொல்லி அவனை துரத்தி அடித்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த அற்புதமான காலை வேளையிலும் கூட அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, இயேசுவின் இரத்தத்தினால நீ கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று அந்த பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடும் இப்போதும் ஒரு நுகம், இப்போதும் ஒரு பாரம். என் விருப்பம் நிறைவேறவில்லை, என்னுடைய நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் எனக்கு கிடைக்கல, என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை, நான் ஒரு நடைவினமாக இருக்கிறேன், ஏன் நான் பிறந்தேன் என்கிற ஒரு கேள்வி இருக்குமானால் உன்னை பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றான். அசீரியன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுக்க போகின்றேன். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் பிசாசுக்கு எதிர்த்து இருக்க வேண்டும். தேவன் அருளுகிற அந்த விடுதலையை பெற வேண்டுமானால், தேவன் அருளுகிற நன்மைகளை அனுபவிக்க வேண்டுமானால் நாம் எதிர்த்து நிற்கத்தான் செய்ய வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப சாஃப்டான ஆளு, ரொம்ப மென்மையான நபர், ஆமாம், நான் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாரையும் நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒருத்தனை தொந்தரவு பண்ணியே ஆகணும். அது யாரு? பிசாசு. அவனை எதிர்த்து நின்று தான் ஆகணும். வாசிக்க கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் அங்க ஒரு போராட்டம் தான். பரலோகத்தின் நன்மையை அனுபவிப்பதற்கு பலவந்தம் பண்ணுகிறவர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அந்த விடுதலையை அனுபவிக்கின்றார்கள், பரலோக நன்மையை பெற்று அனுபவிக்கின்றார்கள் என்பதே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்த்து நிற்க வேண்டிய விஷயத்துல, எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல எதிர்த்து நிற்க தவறினால்
நாம் நன்மையை புசிக்க இயலாது. ஆமான்னு சொல்றவங்க சத்தம் ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆண்டவர் கட்டளையை கொடுத்திருந்தார், எப்பா எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், இந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டாங்க. விசாரணை கமிஷன் நடக்குது. ஆண்டவர் வாராரு, இவங்களை தேடி பார்க்குறாரு. இவங்க ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. கூப்பிட்டு ஏன்டா ஒளிஞ்சுக்கிட்டீங்க? விஷயம் ஷேர் ஆயிட்டு, விஷயம் உண்மை புலப்பட்டது. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ ஒளிச்சுக்கிட்டியப்பா. நான் வந்தபோது, நான் இந்த தோட்டத்தில் வழக்கமாய் உலாவு வந்தபோது நீ ஒளிச்சுக்கிட்டியே, பயந்துட்டியே, ஏன் நிர்வாணின்னு சொல்லிட்டியே? உனக்கு நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? உடனே தொடர்ந்து வாசிப்போம். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? கேள்வி கேட்கிற. புசித்தாயோ யார்கிட்ட கேட்கிறாருமா கேள்வி? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்தாயோன்னு யார்கிட்ட கேள்வி கேட்கிறார்? ஏவாள்கிட்ட கேட்டாரா? ஆதாம்கிட்ட கேட்கிறார். இவர் என்ன பதில் சொல்றாரு? அடுத்த வசனம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். புசித்தாயோ அப்படின்னு கேட்டதும், ஆமா புசித்தேன். அதுக்கு ரீசன் ஒன்று சொல்றான். என்ன ரீசன்? நீர் தந்த, என் மேல எந்த தப்பும். இப்ப புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையிலும் கூட சிக்கல்கள் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு தெரியாது, என்ன வேணாலும் நீங்க செய்துக்கிடுங்க சொல்லுவாங்கல்ல. கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க. கடைசியில் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, நீங்க என்ன வேணாலும் செய்துக்கிடுங்க. பிரச்சனை யாருக்கு வரும்? 2 பேருக்கும் வரும். இங்க ஆதாம் ஏவாள் ஆதாம்கிட்ட சொல்லுகிறாரு, சொல்லியிருக்க கூடும், நான் சாப்பிட்டுட்டே நீங்களும் சாப்பிடுங்க. இவர் என்ன செய்திருக்கணும்? நம்ம கான்செப்டே என்ன? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்ளுவார்கள். ஏன் நாம அசீரியன் கையில் அகப்படுகிறோம்? பலவந்தம் பண்ண வேண்டிய இடத்திலே பலவந்தம் பண்ணவில்லை, எதிர்த்திருக்க வேண்டிய இடத்திலே எதிர்த்து நிற்கவில்லை. அதனால அசீரியன் கையிலே அகப்பட்டு அடிமையா கிடக்கிறோம். வாயை திறக்க முடியாது, பேச முடியாது, விருப்பம் போல வாழ முடியாது, மனதில் நினைச்சதை செய்ய முடியாது. எல்லாமே அசீரியன் சொல்லுகிறபடி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஆனா இந்த அசீரியன் சொல்லுகிறபடி வாழாம இருக்கணும்னா அங்க ஏற்கனவே பரமபிதா சில கட்டளைகளை, பிரமாணங்களை கொடுத்திருந்தார். இந்த பிரமாணத்தின்படி நடந்திருந்தா நாம அசீரியன் கையிலே அகப்பட்டிருக்க மாட்டோம். சொன்னது விளங்கியது அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இந்த ஆதாம் சாபத்தை அனுபவிக்கிறான். எப்படி? நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த. எப்பா, நாம வீட்டில் ஃபேனை போட்டு உட்கார, இந்த ஆதாம்கள் எல்லாம் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த அன்று கிடைத்த அந்த சாபத்தை இன்னைக்கு கூட அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்டா, இந்த ஆதாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கல. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணணும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்து கொள்ள முடியும். கர்த்தருடைய கட்டளையை மீறினவங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தவறுகிறவங்க சிக்கிக் கொள்வார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். இப்போ அசீரியன் கையில் ஏன் அகப்பட்டோம் அப்படின்னா, பிசாசுக்கு
எதிர்த்து நிற்கல. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்படுறதுக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, பல விதமான விசாரணை நடக்குது. ஃபைனல் விசாரணை யாரு? கடைசியா ஒருத்தர் விசாரித்தாரு, பேதுரு விசாரிச்சாரு, பிலாத்து. அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை மறுதலினார். தள்ளாடி தவழ்ந்து களை போடு என் இயேசு குருசை சுமந்தே, என் இயேசு கொல்கொதா மலையின் மேல் நடந்தே, கடைசியா அந்த பிலாத்து தான் என்ன செய்கிறான்? கையை கழுவி. அவன் கையை கழுவுறதுக்கு முன்னாடி ஏன் இயேசுநாதரை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தான்? அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் நான் பார்க்கலன்னு சொன்னான். அவன் ரொம்ப ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கு, எந்த தப்புமே இல்லை விசாரித்த போது. ஏன்? அந்த வசனத்தை வாசிப்போம், வாசியுங்கள். மத்தேயு, மன்னிக்கும், மார்க்கு 15:15. மார்க்கு வாசிமா. ஜனங்களை பிரியப்படுத்த பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனது உள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். யாரை பிரியப்படுத்த? ஜனங்களை பிரியப்படுத்த. ஆக்சுவலி இந்த தலைவன், இந்த அரசன், ஜனங்களுக்கு பிரதிநிதியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த தலைவனாய் அரசனாய் இருக்கிறவன் யாரை பிரியப்படுத்திருக்கணும்? எந்த அதிகாரமும் யாரால் ஏற்படுத்தப்பட்டது? தேவனால். இந்த தேவன் தான் எனக்கு இந்த அதிகாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் சொல்லிட்டு இவன் யாரை தான் பிரியப்படுத்தி இருக்கணும்? தேவனை பிரியப்படுத்தி இருக்கணும். ஆனா இவன் தேவனை பிரியப்படுத்தாம ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். ஏமா, நீ யாரை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இருக்கிறாய்? உனக்கு ஆண்டவர் கட்டளையை கொடுத்திருக்கிறாரே, இந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். நீ யாரை பிரியப்படுத்த? ஒருவேளை ஏவாள் சொல்லுகிற சொல்லுக்கு ஏவாளை பிரியப்படுத்தவா, இல்லை சாராளை பிரியப்படுத்தவா, யாரை பிரியப்படுத்த? இந்த பிலாத்து மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு முயற்சித்தான். யாருக்கு? பிசாசுக்கு எதிர்த்து இருக்க தவறினான். விளைவு பெரும் பாதகம். அவனையும் அவன் சந்ததியை விட்டு அகற்றப்பட முடியாத பேர் இழுக்குக்கு சொந்தக்காரனாய் மாறினான் இந்த பிலாத்து. பவுல் சொல்லுகின்றார், வாசிக்க கவனிப்போம். கொலேசியர் 1வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கவனிப்போம். கொலேசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை மன்னிக்கவும் கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆண்டுடைய நாம மகிமைக்காக பவுலுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் யாரை பிரியப்படுத்த போகிறேன்? அவனுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் வருது. யாரை பிரியப்படுத்துறதுக்கு? நிறைய காணிக்கை கொடுத்தாங்களே, இவங்களை பிரியப்படுத்தணுமா? பல விதங்களிலும் பாதுகாப்பாக இருந்தாங்களே, இவங்களை பிரியப்படுத்தணுமா?
யார, மனுஷனையா தேவனையா என்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ள வரும்போது, மனுஷனை அல்ல தேவனைத்தான் நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் அர்ப்பணிக்கின்றார். இன்னும் சொல்ல போனார், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்றார். அசீரியன் கையிலே ஏன் நாம் அகப்படுகிறோம் என்றால், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தவறுகிறபடியினால. இங்கே பவுல் இந்த அசீரியன் கையில் அகப்படவில்லை, பிசாசின் கையில் அகப்படவில்லை. காரணம், அவன் மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு கடுகளவும் அவன் சிந்திக்கவில்லை. ஊழியக்காரனாகிய பேதுருடைய வாழ்க்கையை கேட்போமானால், அவர்கள் சொல்லுகிறதான குறிப்புகளை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 28 அவர்களுக்கு விரோதமாய் செய்தி வருகிறது. வாசிப்போமா? நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? நீங்கள் அந்த நாமத்தை குறித்து, எந்த நாமத்தை குறித்துமா? இயேசு என்கிற நாமம். இயேசுங்கிற நாமம்னா என்ன? பெயர் தான் இல்லையா? சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன். இது செய்திக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. அந்த வீடியோ கிளிப்பில் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கார். இது என்னது? இதுக்கு பேரும் நாமம். அவன் சொல்றான், டே பைபிளில் கூட சொல்லியிருக்கு, அந்த நாமத்தை தான் நம்ம என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும்னு போட்டிருக்கு. ஆனால் பைபிள் வச்சிருக்கிற கிறிஸ்தவ பயல்களுக்கு இந்த நாமத்தை மகிமைப்படுத்த தெரியலடான்னு சொன்னான். அவன் சொல்றது இந்த வசனத்தை எடுத்து காணிக்க. அப்பதான் யோசிச்சு, அடாடா கொஞ்சமாவது மூளை இருக்கும்னு நினைச்சேன், பொறிச்சு தின்னுட்டியே, வரட்டி தின்னுட்டியேன்னு. இங்கே நாமம் என்பது பெயரை குறிப்பிடுகிறது. இங்கே இயேசு என்கிற பெயரை நீங்கள் சொல்லக்கூடாது, போதகம் பண்ணக்கூடாது அப்படின்னு உறுதியாய் கட்டளையிடுகிறார்கள். அதற்கு பேதுரு என்ன பண்றான்? 29வது வசனத்தை வாசிப்போமா? அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா! எப்பா, நீ எப்பேற்பட்ட ஆளா வேணா இருந்துக்கிட்டு போ, இயேசுநாதரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. ஆமேன். நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் உன்னை என்னை படைத்த அப்பனுக்கே கீழ்ப்படிவேன். ஆமேன். ஹல்லேலூயா! எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல எதிர்த்து நிற்கணும். சும்மா வாயை மூடிக்கிட்டு குழஞ்சிட்டு போயிட்டு இருந்தா நம்ம யாரு கையில மாட்டுவோம்? இந்த இடத்துல ஆமையா நீ சொன்னெல்லாம் சரிதான் ஐயா அப்படின்னா பேதுரு என்னைக்கு பேசியிருப்போமா? பேதுரு யாரு? ஏன் பவுலை குறித்து பேசுறோம்? அவர்களுக்கு வந்த உருட்டல்கள், அவர்களுக்கு எதிராக வந்த பிரச்சனைகள்ல நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ சொல்றதுக்கு நீ யாரு? நாங்கள் ஆண்டவருக்கே கீழ்ப்படிவோம் என்று சொல்லி எதிர்த்து நின்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா! பிசாசுக்கு எதிர்த்து நின்றவர்கள் அசீரியர்கள் கையில் அகப்பட மாட்டார்கள். அசீரியன் கையில் அகப்பட்டா நீ நினைச்சதை பேச முடியாது, நீ விரும்பினதை சாப்பிட முடியாது, உன்னை விருப்பம் எதுவுமே இல்லை. நீ ஒரு சும்மா ஒரு சதை பிண்டமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். சதை பிண்டமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். அப்படின்னா எங்கள் வீடுகளில் எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், எங்கள் வீடுகளில் என்னுடைய கணவனாருக்கு கீழ்ப்படியணும், என் மனைவிக்கு கீழ்ப்படியணும், இப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட்டுக்குள்ள அப்படி வாராங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நான் ஒரு செய்தியை நான் கேட்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், மனைவிகளே உங்கள் புருஷனுக்கு, உன் புருஷன் என்ன சொன்னாலும் அப்படிதானே, என்ன சொன்னாலும் இதுவா இல்லைன்னா அப்ப எப்படி? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க கீழ்ப்படியன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கிறிய நல்லா கவனிக்கணும். முழு வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகும். அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனா
இன்னும் முழு வேதாகமத்தை ஆழமாய் வாசிக்கும்போது கொஞ்சம் வாசிப்போமா? மத்தேயு 10வது அதிகாரம் 37, 38 வாசித்துக்கிட்டு அடுத்து தகப்பனையாவது மத்தேயு 10, 37, 38. தகப்பனையாவது தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எப்படி? இப்போ தன் ஜீவனை காக்கிற இப்போ மனைவி எல்லா விஷயத்துக்கும் கணவனுக்கு கீழ்ப்படியணுமா கீழ்ப்படியக்கூடாதா? கீழ்ப்படியக்கூடாது. எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியக்கூடாது? இங்க போட்டிருக்குமா, ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. நீ உன் வாழ்க்கை துணை, அம்மா அப்பா பிள்ளைங்க இவங்களை என்னை விட அவ ஃபர்ஸ்ட் யாருக்கு? தேவனுக்கு. முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும், அப்புறமா வாழ்க்கை துணை, குடும்பம், உறவு இவைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயங்கள்ல இந்த வாழ்க்கை துணைகள் அல்லது பெற்றோர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் எதிராக வந்து நிற்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போதான் கீழ்ப்படிய கூடாது. அதுதான் பிசாசுக்கு எதிர்த்து இருக்கணும். கீழ்ப்படிஞ்சாரு யாருமா? இப்போ அங்க வாங்க, ஆதியாகமம் 3க்கு வாங்க. யாரு? ஆதாம். யாருக்கு கீழ்ப்படிஞ்சா? ஏவாளுக்கு கீழ்ப்படிஞ்சா. மாட்டினது யாரு? நான் வர மாட்டிக்கிட்டேன். ஆமா, அன்று இன்னைக்கு வரை நான் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? கீழ்ப்படிய கூடாது. கீழ்ப்படிய, ஏன்னா அது கவனண்டுக்கு எதிரானது, அது கட்டளைக்கு எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால எந்த விஷயத்துல இப்படி இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா மாட்டிக்கொள்வோம். எகிப்திலிருந்து வெளியே வந்தது உண்மைதான். யார்கிட்ட மாட்டுவோம்? அசிரியன்ட்ட மாட்டுவோம். புரிஞ்சுதாமா? எகிப்து என்கிற அந்த காலவாயிலிருந்து, எகிப்து என்கிற பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக வெளியே வந்திருக்கலாம். ஆனா எதிர்த்து நிற்க வேண்டிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலன்னா, கீழ்ப்படிய வேண்டிய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியலன்னா, அசீரியன் கையில் அகப்பட்டுக்கிட்டு கண்ணை தான் என்ன செய்யணும்? உருட்டணும். ஐயோ, என்னுடைய கணவனாருக்கு தானே நான் கீழ்ப்படிந்தேன். ஆண்டவர் சொல்லுவாரு, என்னை பார்க்கிலும் முதல்ல நீ யாரை நேசிச்சா? சொன்னது புரிஞ்சுன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லையில சொல்லுங்க. புரியாது, சில ஆளுகளுக்கு புரியவே புரியாதுமா. புரிந்தால் நீங்கள் வாழ்வடைவீர்கள், புரிந்தால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அதனால சில விஷயங்கள்ல பிசாசுக்கு எதிர்த்து தான் நிற்கணும். என்னடா செய்யறதுக்கு? புருஷர்களுக்கு பெரிய தொந்தரவா போவோம். நான் எதை பேசினாலும் இது பிசாசுன்னு சொல்லி நீ எதிர்த்து நிற்பாளே, இவர் வேற கிண்டி விட்டுட்டாரே இல்லையா? ஏமா நல்ல கவனிங்க. எப்படி அனலைஸ் பண்ணுவது? இந்த செயல் இந்த முறை பிசாசினால் வருகிற ஒன்று என்று எப்படி கண்டுகொள்வது அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தை ஆழமாய் வாசித்து சொந்த வெறுப்பு எல்லாத்தையும் மாத்திட்டு ஆண்டவரேன்னு காத்திருப்போமானால், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என் அற்புதமான மேய்ப்பர் உங்களையும் என்னை நடத்தி செல்லுவார். ஆமேன். புல்லுள்ள இடங்களில் அவர் கொண்டு போவார். ஆமேன். அல்லேலூயா. எது தவறு எது சரி என்று அறிந்து கொள்ளுகின்ற அந்த திராணியை அவர் கொடுப்பார். அந்த திராணியை என் ஆண்டவர் கொடுப்பார். இப்போ நான் தான் மனைவி அல்லது நான் தான் புருஷன், ஒருவருக்கொருவர் நம்ம கீழ்ப்படியணும். ஒரு தகவல் வருகிறது, என்னுடைய வாழ்க்கை துணை மூலம் அல்லது என் பெற்றோர் மூலம் அல்லது என்னுடைய பிள்ளைகள் மூலம் ஒரு தகவல் வருது.
நான் டிசைட் பண்ணலை, நான் யோசிக்கலை, நான் சிந்திக்கலை, நீ சொன்னதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் எதிர்த்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் அதே வேளையில் ஆண்டவரே நான் அமர்ந்திருப்பேன். ஆனால் கண்டிப்பாக எது சரி எது தவறுங்கிறத புரிந்து கொள்ள முடியும். நம்பர் 1. நம்பர் 2, நீ ஒருவேளை நாம் ஜபத்தோடு கூட அணுகும்போது நம்முடைய வாழ்க்கை துணை அல்லது பிள்ளைகள் அல்லது பெற்றோர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன சொல்லுவோம்? மனைவிங்கிற ஸ்தானத்தில் ஒருத்தர் இருக்கேன்னா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு இனி எக்கேடு கட்டு வேணாலும் போ. இப்போ கணவனார் கேட்பாரா? தகப்பன் சொல்லுவார், ஏன் மகன்கிட்ட சொல்லுவார், இல்லை நான் சொல்லதை கேட்டுக்கா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன், விளங்கன்னா நான் சொல்லதை கேளு இப்படி சொல்லுவார். ஆமாம், இப்படிப்பட்ட வார்த்தையை போட்டு எங்கே கேட்குறதுக்கு? நல்ல கவனிங்கம்மா, நீங்கள் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரிதான், ஞானி சாலமோன் நமக்கு ஒரு ஞானமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். வாசிப்போம். நீதிமொழிகள் 25வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். நீண்ட பொறுமையினால். நீதிமொழிகள் 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். எப்படிமா? நீண்ட பொறுமையினால. அப்போ வீட்டில் ஒரு நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. இந்த கான்வர்சேஷன் செய்கிற ஒரு காரியம், ஒருவர் செய்கிற காரியம் தவறு என்று நாம் உணரும் போது அவங்கள சம்மதிக்க பண்ணணும்னா என்ன செய்யணுமா? என்னது? வாயை மூடிக்கிட்டு அங்கே போகும்போது இப்படியா? சில ஆட்கள் பொறுமை நினைச்ச உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசக்கூடாது, 3 நாளாக பேசக்கூடாது, 4 நாள் வலிக்கு வந்துடுவார். ஏமா அப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா வீட்டில் ஒன்றும் இல்லை, நிறைய விறகு போட்டு தீயை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தீ எரியலை, அது என்ன செய்யிட்டு இருக்கு? உள்ளுக்கார இருந்து கப் கப்புன்னு புகை மட்டும் என்ன செய்யும் வரும். திடீர்னு ஒரு ஃபேன் காற்று வந்துட்டுன்னா புஷ்குன்னுட்டு அந்த எரிஞ்சு அப்படி வீடே பற்றி பிடிக்கும். இதை தான் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய சகோதரர்கள், நிறைய சகோதரிகள் தனக்கு ஒவ்வொரு காரியங்களும் கருத்துக்களையும் பேசி அவங்க சரியாக அந்த லைனில் வரலன்னொன்னே சைலண்ட் மோடில் இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கே 3 நாள் 7 நாள் ஒன்று புரிஞ்சுக்கியா, வீட்டில் ஃபயர் ஆகிட்டே இருக்கு, புகை லைட்டாக வந்துக்கிட்டு இருக்கு, திடீர்னு ஃபேன் ஓடும்போது வீடு பற்றி பிடிக்கும், எவராலையும் அணைக்கவே புரிஞ்சுன்னு சொல்கிறவங்க சத்தமும் ஒரு அலையில் சொல்லுங்கம்மா. சரி, அப்போ நீண்ட நம்ம எங்கே வரணும்? இங்கே போனாலும் இங்கே தான் வரணும், வசனத்துக்கு வரணும். 25:5 நீதிமொழிகள். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். பொறுமை என்பது வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது இல்ல, அந்த பர்டிகுலர் காரியத்தை நம்ம சொல்லிட்டு அந்த காரியம் அவருடைய மனதில் அவங்க மனசுல ஏறணும்னு சொல்லி அதை குறித்து திரும்ப 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 சொல்லாம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அமைதியா வேறு காரியங்கள்ல சுமூகமாய் போயிட்டே இருக்கணும். சைலண்ட் மோட்ல போயிடக்கூடாது, மற்ற எல்லா காரியமும் அப்படி போயிட்டு இருக்கணும். அடுத்தது கண்டினியூ வாசிமா. இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். சத்தமா சொல்லுமா. இனிய நாவு. இனிய நாவு. எல்லாரும் சொல்லுங்க. இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். புரிஞ்சு? அதுக்கு அர்த்தம் புரிஞ்சா? நம்ம ஹோல் பாடியில் ரொம்ப ஸ்ட்ராங்கானது இதுதான் எலும்பு. இது எலும்பை நொறுக்கக்கூடிய இது எதுதான்? நம்முடைய வார்த்தைகள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சத்தமாக பேசுகிறோன்னா இவன் மூக்கு உடஞ்சிரோன்னுட்டு, மூக்கு மாறி உடஞ்சி போவோம் பல இடங்களில் பார்த்துக்கிங்களா? ஆமாம் ஆமாம், மூக்கை உடைச்சிட்டேன், சரியாக கொடுத்துட்டேன், கண்ணை உருட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு தான் டென்ஷன் ஆகும், உனக்கு தான் ப்ரெஷர் ஆகும், உன் எலும்பு தான் உடையும். இனிய நாவு. சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். ஒரு கணவன் மனைவியுடைய கான்வர்சேஷன், சும்மா இந்த ரீல்ஸ்னு போடுவான் இல்லையா, அப்போ ஃபோன் பண்ணுவான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒய்ஃப்கிட்ட ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணும்போது சாப்பிட்டியான்னு கேட்குறான். சாப்பிட்டேன்னு அவன் சொல்கிறான். கொஞ்சம் சத்தமாக சொல்ல அப்படிங்கிறான் ஃபோனில். அவன் சொல்ல, இல்லைங்க நான் மெதுவாக தான் பேசுவேன். கல்யாணம் முடிஞ்சிச்சு, 2-3 வருஷம் கழிச்சிருக்குமா இருக்கும். அப்புறமா
ஏதோ பேசிகிட்டு இருக்கான். வேணா சாப்பிடு, இல்லைன்னா போ. மெதுவாக சொல்லுமா அப்படிங்க. நான் சத்தமாக தான் பேசுவேன், என் குரலே அப்படிதான். அட பாவிகளை, கொஞ்சம் முன்னாடி எப்படி பேசுனீங்க, மெதுவாக பேசுனீங்க. புரியுதாம்மா? நீ சத்தம் போடுறதுனால, நீ கண்ணை உருட்டுறதுனால, நீ அங்கே போகும்போது கையில் இருக்கிற பாத்திரத்தை அங்கே உடைக்கிறதுனால, இடிக்கிறதுனால, கிச்சனில் பொருட்களை போட்டு உடைக்கிறதுனால ஒரு காரியத்தை நீ சாதிக்க முடியாது. உன் இனிமையான நாவு இருக்குமானால் எலும்பை கூட உடைக்கக்கூடியது. உன் கருத்துக்களை யார் உள்வாங்கணுமோ அவங்க உள்வாங்கணும்னா இனிமையாய் நீ பேச கற்றுக்கொள், பொறுமையாய் நடக்க கற்றுக்கொள். தவறு என்று சொன்னார் இணங்கி விடாதே, பிசாசுக்கு எதிர்த்து நில். எதிர்த்து நிற்க தவறுவாயானால் நீ சிறைப்படுவது உறுதி. தவிர்க்க உன்னை விடுவிக்க யாரால் இயலாது, உன்னை விடுவிக்க யாரால் இயலாது. இப்ப யோசித்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனையில நான் எதிர்த்து நிற்காததுனால யாருக்கு கையில மாட்டிக்கிட்டோம்? நம்ம பாயிண்ட் வாங்க, அசீரியன் கையில மாட்டிக்கிட்டோம். அசீரியன் என்ன சொல்லுவான்? இதை தான் சாப்பிடணும், இதை தான் உடுக்கணும், இதை தான் பேசணும். ஆல்மோஸ்ட் நம்ம அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவுடைய நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு. பாபிலோனில் சிறைப்பட்டிருந்த தானியேல் அவன் சிநேகிதர்களுக்கெல்லாம் அன்றைக்கு பாபிலோன் ராஜா அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்தது? எப்பா உனக்கு அராமிக்கா உங்களுடைய மதர் டங்கு அதை விட்டுரு, யாரை தான் எதை தான் பேசணும்? எங்கள் கல்தையருடைய லாங்குவேஜை தான் நீ பேசணும். எதை சாப்பிடணும்? பருப்பு காய்கறி இதை மாத்திரம் தான் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நாங்கள் தருவோம், நாங்கள் சில உணவு தருவோம். அடுத்த மன்னிக்கும், நான்வெஜ் சாப்பிடலாம். அவன் கொடுக்குற உணவு வந்து நம்ம இவர்களுக்கு ஆண்டவர் தடை செய்த உணவெல்லாம் அவன் கொடுப்பான். பன்றிக்கறி இப்படிப்பட்டதெல்லாம் கொடுப்பான். ஸோ அதை தான் நீ சாப்பிடணும். அப்புறமா இப்படி தான் நீ வாழணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அவங்கள பழி வாங்குறது போல இன்னைக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் இதை உடுக்கலான்னு நினைக்கிறேன், இதை இதை உடுக்கக்கூடாது, இங்கே போகக்கூடாது. நான் சொன்னால் நீ கேட்கணும். ஏன் தெரியுமா? நீ அசீரியன் கையில் அகப்பட்டு விட்டாய். நீ அசீரியன் கையில் தப்பணும்னா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தரைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு ஏத்துனா என்ன நடக்குமா? ஒருத்தன் 2 பேரு ஒரு ஆசாரியனுடைய பயக்க 2 பயக்க பிசாசை துரத்த போனானுங்க. பிசாசு என்ன சொல்லிச்சு? ஒன்னையும் தெரியும் அப்பனையும் தெரியும். அப்படிதான் இப்போ அதுக்கு அர்த்தம். அதுதான் எப்பா தெரியும், ஒன்ன தெரியும். ஆனா நீ பவுல் சேவிக்கிற இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, நீ யாரு அப்படின்னு சொல்லி அவன் சட்டையெல்லாம் நிறைய பேருக்கு சட்டை கிழிஞ்சு கிடக்கு. ஏன் தெரியுமா? யாருக்கு கீழ்ப்படியல? கர்த்தருக்கு கீழ்ப்படியாம யாருக்கு ஏத்து நிக்கிறது? பிசாசுக்கு ஏத்து நிற்கிறது. சொன்னது புரிஞ்சுன்னா அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா தெளிவா நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை பாவத்தின் பிடியில் இருந்து, எகிப்தின் பிடியில் இருந்து விடுதலையாக்கி விட்டார். நம்ம விடுதலையோடு கூட வாழ வேண்டியவர்கள். ஆனா எங்க சிக்கிக்கிட்டோம்? அசீரியன் கையில சிக்கிக்கிட்டோம். இப்ப ஆண்டவர் நாகூம் தீர்க்கதரிசி மூலம் சொல்லுகிறார், உன் மேல இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை விடுவிப்பேன். குட், நல்லது, நல்ல ஆண்டவருக்கு நன்றி. சரி, இந்த அசீரியனுடைய நுகம் என் மீது வந்து அவனுடைய கட்டுகள் என் மீது வருவதற்கு 2 காரணம் முழு வேதாகமத்தை வாசிக்கும் போது விளங்கிக் கொள்வோம். 1, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகல. நம்பர் 2, எனக்கு எதிராக வருகிற பிசாசுக்கு சிலவன் கீழ்ப்படிவான், ஆனா என்ன செய்ய மாட்டான். நம்ம அவர் பாவம், அவர்கிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது. அவர் செய்யறதெல்லாம் செய்யிட்டு போட்டோம். சோத்திரம், அல்லேலியா. எதிர்த்து நிற்க வேண்டியதுல எதிர்த்து நிற்கணும், இல்லைன்னா மாட்டிக்கிட்டோம். இப்போ அவர் சொல்றாரு, எப்போ நான் உன்னை விடுவிப்பேன். குட். இப்போ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலியா. நான் மாட்டிக்கிட்டேன், அசீரியன் கையில நான் மாட்டி இருக்கிறேன். நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் சரிதான், நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. என்னம்மா செய்யறது? தப்புறதுக்கு என்ன வழி? அவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் உன்னை
அவன் உன் மேலே இருக்கிற அவனுடைய நுகத்தை நீக்கி ஒன்று நான் கட்டுகளை எல்லாம் அறுப்பேன், உன்னை விடுவிப்பேன். ரைட், குட். எப்படி இருந்தால் என்ன செய்யலாமா? ஆண்டவர் நம்மளை விடுவிக்கணும். எப்படி விடுவிக்கிறதுக்கு வழி? ராஜா, இந்த ஆமீன் பாட்டை போடு ராஜா, நான் போறேன், நான் விடுவிக்கப்படட்டும். அப்படி மைண்டில் இருக்கிறீங்களா? வெரி சிம்பிள்மா, ஒன்றுமே இல்லை. வாசிக்கலாம். ஓசியா 12வது அதிகாரம் 4வது வசனம். Glory to Jesus. அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே யாக்கோபு அழுதான், மாட்டிக்கிட்டேன்னு அழுதான், சிக்கிக்கிட்டேன்னு அழுதான், அவரை நோக்கி கெஞ்சினான். இயேசுநாதர் இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக பரமபிதாவினாலே அனுப்பப்படுகிறார். இங்க வந்து ஊழியம் செய்கிறார். கடைசி மூமெண்ட்ஸ், இனி அடுத்த சிலுவையில் அறையப்படணும். அந்த காட்சிகளெல்லாம் அவருடைய மனத்துறையில் வருகிறது. அது எவ்வளவு கொடூரமானதுன்னு சொல்லி யோசிக்கிறார். கெத்செமனேயில போய் என்ன பண்றார்னா அழுகிறார். முகம் குப்புற விழுந்து கதறி அழுது நமக்காக அன்னைக்கே கண்ணீர் விட்டார். எப்படி கண்ணீர் விட்டார்னா, இதுல இருந்து நான் தப்பணுமே. இப்படிப்பட்ட அந்த அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய வியர்வை, இரத்தத்தின் பெருந்துளிகள் வியர்வையாய் வந்ததாம். அந்த அளவுக்கு அப்படியே மனம் உடைந்தவராய் அப்படியே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விழுந்தார். இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இந்த யாக்கோபை போல அப்படியே போய் ஆண்டவருடைய பாதத்தில் கெஞ்சுவோமானால் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் விடுவிப்பார். ஆமேன். சத்தம் ஆமேன். அசீரியன் உன் மீது வைத்திருக்கிற அந்த நுகங்களை என் ஆண்டவர் முறித்து உன் கட்டுகளையும் என் கட்டுகளையும் இன்றைக்கு அறுக்க போகின்றார். ஜெபம் பண்ணுவோம் மாமா. Glory to Jesus. Thank you Lord. சமனே பூத்தத்தில் கதறி அழுதம் கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை எத்திசையும் தோனிக்கின்றதே. எங்கள் மனம் திகைக்கின்றதே. கல்வாவும் அனுப்பிடுதே. கல்வாவும் அனுப்பிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இந்த அற்புதமான காலை நேரத்திலும் கூட அசீரியன் கையில் அகப்பட்டிருந்த யூதயா மக்களைப் போல, இஸ்ரவேல் மக்களைப் போல இருப்போமானால் ஒரே வழி, ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லி கெஞ்சுகிறதை தவிர வேறு வழியே இல்லைம்மா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே கூப்பிடுங்க பார்க்கலாம். Glory to
தூரபார சந்தரலரபா தூரபாலரபா. அவருடைய தயவுள்ள கரம் நம்மை தாங்கி நடத்தட்டும் அல்லவா. அப்படியே கண்களை மூடி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அடிமைத்தனத்து வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைச்சத, நாங்க விரும்புகிறத, நாங்க யோசிக்கிறத அனுபவிக்க முடியல, பேச முடியல, பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய கருத்துகளுக்கு இடமே இல்லப்பா. அசீரியன் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறான். அசீரியன் கையிலே அகப்பட்டு துடைத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு உதவி செய்யோன்னு சொல்லுங்கம்மா. கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா. ஆண்டவருடைய சன்னிதானத்துல, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாங்க. நான் கெஞ்சி கதறி உம்முடைய சன்னிதானத்தில் அழுது புலம்பி நான் விடுதலை அடைவதற்கு எனக்கு ஒரு கிருபையை தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அப்படியே கேட்போமா. Glory to Lord. பரலோகத்தின் ஆண்டவரே, எங்கள் அன்பு சகோதரர்களுக்காக, எங்கள் அன்பு சகோதரிகளுக்காக, எங்கள் குட்டி பிள்ளைகளுக்காக நாங்கள் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ராஜா, எங்களை பொறுப்படுத்தி நடத்துவீராக, தீமைக்கெல்லாம் தப்புவிப்பீராக. அசீரியன் கையில் அகப்பட்டிருந்த இஸ்ரவேலரை போல நாங்கள் அகப்பட்டு புழுவாய் துடித்து கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு மனம் இறங்கும் கர்த்தாவே. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்து நிற்காததுனாலேயும், உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படிய தவறினபடியினாலேயும் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்க. நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், தடப்படுத்தும், தீமைக்கெல்லாம் நீங்களாக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. சமாதானத்தோடே புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.